கோலிவுட்ல இந்த வாரம் வெளிவந்த படங்கள்ல ஒன்று ராஜாமந்திரி. அறிமுக பெண் இயக்குனர் உஷா கிருஷ்ணன் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காங்க. அண்ணன் தம்பி பாசத்தை மையமா வச்சு எடுக்கப்பட்டிருக்கும் இந்த படத்துல காமெடிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. ராஜாமந்திரி திரைப்படத்துல நடிச்ச நடிகர்கள் அந்த அனுபவம் குறித்து நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. அதை இப்ப பார்க்கலாம். மதியான கூட்டம்க்கு அப்புறமா நான் பண்ற ஒரு இன்னொரு கிராமத்து படம் இது. மதியான கூட்டம் வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு கேரக்டர். பட் ஆனால் அவன் பொறுப்பு இல்லாமல் சரக்கு அடிச்சுட்டு சுற்றிட்டு இருக்க ஒரு ஆள். பட் ஆனால் இது அப்படி இருக்காது. இது வந்து ஒரு 12th முடிச்சுட்டு காலேஜ் போகாமல் வீட்டில் உட்காந்து அண்ணன் காசை சாப்பிட்டுட்டு அம்மா அப்பாவை கிண்டல் பண்ணிட்டு சும்மா வெட்டியாக சுற்றிட்டு இருக்க ஒரு பையன். அதுவே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தான். அதில் வந்து அவன் யோசிக்கிறதெல்லாம் பெருசாக இருக்கும் அந்த படத்தில் மதியான கூட்டம்லாம். பட் ஆனால் அதை வந்து நக்கலாகவே வெளிப்படுத்துவான். பட் ஆனால் இது வந்து அப்படி இல்லை. இவன் வந்து ரொம்ப யோசிக்கவே மாட்டான். ரொம்ப ஜாலியாக சுற்றி லைஃப் மேலே ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல் வெட்டியாக சுற்றிட்டு இருக்க ஒரு ஆள். அவன் போய் காலேஜ் சேர்றான். அங்கே நடக்கிற லைஃப் அதெல்லாம் தான் கதை. கலையரசன் பண்ணதுலேயும் எனக்கு ரொம்ப பிடிச்ச மதியான கூட்டம் மெட்ராஸ்க்கு அப்புறமா எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோல் இந்த படத்தில் கார்த்தி ரோல். ஏன்னா ரொம்ப சூப்பராக க்யூட்டாக பண்ணியிருப்பான். ஒரு என்ன சொல்கிறது, அந்த இந்த கேரக்டருக்கு என்ன பேக் ஸ்டோரி எழுதியிருந்தாங்களோ, அவன் வந்து எப்படிப்பட்டவன், அவன் எந்த மாதிரியான ஒரு கேரக்டர், யாரெல்லாம் எப்படிலாம் பார்ப்பான் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப சரியாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தான். வந்து அவரை ஒரு நல்ல அவனோட அடுத்த கட்ட வளர்ச்சியாக இந்த படத்தை நான் பார்க்குறேன். என் கேரக்டரோட காலியான கேரக்டர் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். ஏன்னா இப்போ என் கேரக்டர் வந்து நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஜாலியாக வந்துட்டு போகிற ஒரு கேரக்டர். பட் ஆனால் காளி வெங்கடான கேரக்டர் பார்த்தீங்கன்னா வந்து லைஃபோட கனெக்ட் பண்ணிக்கிற ஒரு கேரக்டர். ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆகும். ஒரு 30 வயதாகி திருமணம் ஆகாத நிறைய இளைஞர்களோட லைஃப் அதோட பெயின் அதில் இருக்கும், அதோட வாழ்க்கை அதில் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த அந்த கதை. என்னோட ஒப்பீனியன் வந்து கண்டிப்பாக படம் பார்த்து எனக்கு அவர் கேரக்டர் தான் ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ படம் பார்த்தாலும் உங்களுக்குமே அதிகமாக அவர் கேரக்டர் தான் பிடிக்கும்னு நம்புகிறேன். பர்சனலாக என்னோட ஒரு சொந்த வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்களின் அடிப்படை தான் இந்த படத்துக்குள்ளே வச்சுருக்காங்க. அது வந்து எப்படி வச்சாங்கன்னு தெரில, கற்பனை பண்ணி வச்சாங்களா இல்லை என்ன ஃபாலோ பண்ணி வச்சாங்களான்னு தெரில. பட் ரொம்ப எனக்கு ஈஸியாக இருந்தது நடிக்கிறதுக்கு. ஏன்னா நான் டே டு டே வந்து என்ன சந்திச்சுட்டு இருக்கனோ அதை தான் வந்து அந்த படத்தில் நான் பண்ண வேண்டியிருந்தது. என்னோடய கேரக்டர் நேம் வந்து சுபா காலேஜில் படிக்கிற பொண்ணு. பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டர். கலையோட லவ் இன்ட்ரெஸ்ட் தான் அவக்கா. அப்புறம் இந்த படம் எனக்கு கிடைச்சது அப்படின்னா மலையாளத்தில் கொஞ்சம் படம் பண்ணியிருக்கேன். அந்த படம் பார்த்துட்டு தான் எனக்கு இந்த படம் கிடைச்சிது. இந்த கேரக்டர் வந்து ஹீரோட அண்ணனாக மட்டும் இல்லாமல் ஒரு 30 வயசுக்கு மேலே இருக்கிற பல இளைஞர்களை வந்து இளைஞர்கள்னு சொல்கிறதுக்கே கூச்சமாக இருக்குன்னா பார்த்துங்களேன். ஒரு 30 வயசு தாண்டிட்டாவே ஒரு ஆள்ன்ற ஒரு மனநிலை வந்துடுது. ஒரு ஆள் அப்படி இருந்து அவருக்கு வந்து கல்யாணம் ஆகாமல் பல பெண்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணி என்னென்னமோ காரணம் சொல்லி மொக்க காரணம் இந்தியா தோற்று போச்சுலாம் சொல்லி ஒரு வீட்டில் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு எனக்கும். அது வந்து இந்த படத்துலையும் இருந்ததுனால எனக்கு அது ஈஸியாக பண்ண முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு படம் வந்து எனக்கு வாக் ஓட்டர் கட்டிங்கில் புஷ்கரன் காயத்ரி மேடம் அவங்க படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அவங்களோட அசிஸ்டண்ட்டு அலிதா ஷமீம் அவங்க படத்தை வந்து பூவரசம் பிபியில் நடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம இறுதி சுற்று அவங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த வருஷத்தோட மிகப்பெரிய முதல் ஹிட்டு, அந்த படத்துலேயும் நடிச்சிருக்கேன். சுதா மேடம்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் உஷா கிருஷ்ணன் அவங்க 4வது பெண் இயக்குனர். அதனால் ஏன்னா இயக்குனரை பொறுத்தளவுக்கு எனக்கு என்னென்னா அந்த மேல் ஃபீமேல்ன்றதெல்லாம் தாண்டி ஒரு கிரியேட்டராக வரும்போது அதை தாண்டி தான் நிற்கிறாங்க அவங்க. ஏன்னா அதை தாண்டின ஒரு கட்டத்துக்கு அந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது மட்டும்தான் அவங்க ஒரு கிரியேட்டர் ஆகுறாங்க. ஸோ அங்கே வந்து நம்ம அவங்கள வந்து அந்த பாலினமாக நம்ம தனியாக பிரித்து அப்படிலாம் யோசிக்க முடியல.